ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, த ஃபால்டரிங் பெண்டுலம். அதாவது நம்ம மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிலேருந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து யூனிட் 3ல் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸில் ஃபஸ்ட்டு டாபிக் த ஃபால்டரிங் பெண்டுலம். இதை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பபானி பட்டச்சாரியா. ஸோ இவர் தான் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இந்த கதையில் நான் வந்து வீடியோ போட்டேன். அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட எஸ்ஸே வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஏக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு வந்து புதுசாக வந்து இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். Okay, introduction. Bhattacharya is the one of the first English authors in India who strove to change the course of fiction writing by using alternative themes. ஸோ இங்கிலீஷ் ஆத்தர்ஸில் வந்து இந்தியாவிலேயே வந்து ஆல்டர்னேட்டிவ் தீம் ஃபிக்ஷனில் வந்து ஆல்டர்னேட்டிவ் தீம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ரியலிஸ்டிக்காக இருக்கும் இவரோட இது எல்லாமே. ஸ்டீல் ஹாக் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் இஸ் கலெக்ஷன் ஆஃப் 15 ஷார்ட் ஸ்டோரிஸ் விச் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1968. 1968 வந்து த ஸ்டீல் ஹாக், அப்புறம் அந்த இன்னொரு அதர் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன் வந்து 15 ஷார்ட் ஸ்டோரியாக 1968 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. த ஷார்ட் ஸ்டோரி த ஃபால்டரிங் பெண்டுலம் இஸ் ஒன் இன் த கலெக்ஷன். இந்த கலெக்ஷனில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் வந்து த ஃபால்டரிங் பெண்டுலம் இப்போ நம்ம பார்க்க போகிறது. திரும்ப சொல்கிறேன், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்து ஆல் ஃபஸ்ட் இயர்ஸ்க்கும் இங்கிலீஷ் வந்து காமன் இல்லையா, அதில் வந்து யூனிட் 3ல் ஷார்ட் ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு டாபிக் இது. இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் த லைஃப் ஆஃப் அ டிஸ்ஹார்ட்டன்ட் யங் உமன். ஒரு டிஸ்ஹார்ட்டன்ட் யங் உமனை பற்றி தான் அவங்களோட லைஃப்பை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். த டியூஸ்டே ஹேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா. த டியூஸ்டே ஹேட் அப்படின்னா, the Tuesday hat வந்து the rag woman who lives in a remote village in Bengal visits the Tuesday hat and purchases 3 ripe pumpkin seeds embedded in the flesh of the slide crescent peas. அதாவது இந்த ரேக் உமன் வந்து ஒரு டியூஸ்டே ஹேட் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நடக்கும் சந்தை. அந்த சந்தையில் ஆடு, மாடு, கோழி, குதிரை, கழுதை ப்ளஸ் வந்து அது என்னது அந்த காய்கறி பழங்கள் எல்லாமே வந்து விற்பாங்க. ஸோ இந்த டியூஸ்டே ஹேட் அதாவது செவ்வாய்க்கிழமை சந்தையில் வந்து இந்த பெங்காலில் தனியாக ஒரு ரிமோட் வில்லேஜில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ரேக் உமனை பற்றி தான். அது வந்து சந்தைக்கு போகிறாங்க. அவங்க வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணனால நம்மளுக்கு ஒரு கம்பெனி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா 3 ripe pumpkin seeds embedded in the flesh of sliced crescent peas. அதாவது அந்த நிலா மாதிரி வெட்டி வச்சுருந்த ஒரு 3 பீஸை வந்து பம்கின் பீஸை வந்து விதையோடு வந்து வாங்குகிறாங்க. வாங்கிட்டு she also buys a month-old goat kid. பிறந்து 1 மாதமே ஆன ஆட்டுக்குட்டியை வந்து வாங்குகிறாங்க, வெள்ளாட்டுக்குட்டியை. She expects to get rid of her loneliness and seek happiness through this new members she was welcomed in the family. ஸோ அவங்களோட குடும்பத்தில் வந்து ரொம்ப வந்து அவங்களோட லோன்லினஸ், தனிமையிலேருந்து வெறுத்துட்டாங்க இல்லையா, அந்த தனிமையை வந்து தனிமையிலேருந்து வெளியே வரணும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கணுன்றதுக்காக ஒரு நியூ மெம்பர்ஸ் நம்ம பம்கின் சீட் அண்ட் ஆட்டுக்குட்டி வந்து தூக்கிட்டு வராங்க. She shuffles along the village path and dusk fall, clutching the pumpkin slice in one hand and the goat in the crook on other arm. 2 கையில், ஒரு கையில் வந்து ஆட்டுக்குட்டியும் இன்னொரு கையில் வந்து பம்கினையும் எடுத்துகிட்டு அந்த டஸ்க்னால் வந்து ஈவினிங் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அந்த வில்லேஜ் பாதையில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. Every time the goat cranks in neck and sniffs the eatable, the woman slap in narrow face with her palm. அவங்க ஒவ்வொரு டைமும் வந்து அந்த கோட் வந்து அந்த பம்கின் வந்து சாப்பிட்றதுக்காக அப்படி தலையை நீட்டிகிட்ருக்கு. ஸோ நீட்டிகிட்ருக்கும்போது அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து அடிச்சுட்டே இருக்கா அந்த ஆட்டுக்குட்டி, நீ வந்து கடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. She could see wine grow out of the 3 pumpkin seeds with plentiful gold yellow flowers. The rag woman was living with the smells which kindled a zest in her and fed her fancies. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இதில் எல்லோ ஃப்ளவர்ஸ்லாம் வரும், அந்த பம்கின் அந்த கொடியில் வந்து எல்லோ ஃப்ளவர்ஸ் வரும், ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் அந்த செடி கொடி ஆட்டுக்குட்டி இருக்கிற அந்த ஸ்மெல்ஸ்லேயே வந்து வாழ்ந்துட்டுருக்கா. நெக்ஸ்ட் வந்து த டிஸ்ட்ரெஸ்ட் உமன். த டிஸ்ட்ரெஸ்ட் உமன். The rag woman
projects herself among the people on the mud floor of her shack. She was feeling alone and wished she could be rid of her temper. ஸோ அவங்களோட கோபத்திலிருந்து வெளிவரதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கா, ஜாலியாக வளர்த்துட்டு. ஷி அப்ரோச்சஸ் அ மேங்கோ க்ரோ, அட்ரஸ் த இன்வர்ட் நட் அண்ட் ஆஸ்க் த கோ டு கீப் ஸ்டில். ஸோ ஒரு தடவை வந்து மாந்தோப்பில் வந்து அவங்களோட ஆட்டுக்குட்டியை வந்து கட்டி வச்சுட்ருக்காங்க. கட்டி வச்சுட்ருக்கும்போது அந்த மாந்தோப்பில் இருக்கிற த கோட் ரெஸ்பாண்ட் வித் அ பிட்டிங் மர்மர் அண்ட் உமன் கன்ஃபைட்ஸ் ஆஃப் ஹர் அனிமல். அது வந்து மே அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சுட்டே இருக்குது, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சமத்தாக அப்படி அடிச்சுட்டு போகிறாங்க. வென் யங்ஸ்டர் பியர்ஸ் ஃப்ரம் த ட்ரீ ட்ரங்க் ஸ்க்ரீன் த உமன்ஸ் ஹார்ட் பீட்ஸ் ஃபாஸ்டர். ஒரு சின்ன பசங்க வந்து விளையாட்டுத்தனமாக அந்த ஆட்டுக்குட்டியை வந்து டீஸ் பண்ணுறது, இவளையும் டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவளோட ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்டர் ஆகுது, ஆங்கர் ஆகிறா. ஷி கோல்ஸ் அண்ட் கர்சஸ் த யங்ஸ்டர்ஸ் ஹூ டீசஸ் ஹர் அண்ட் ஹர் கோட். அவளை வந்து அவங்க அந்த யார் பசங்க வந்து அவங்களோட அந்த கோட்டையும் அந்த ரேக் உமனையும் வந்து டீஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் திட்டுறா, சாபம் விடுறா. கர்சஸ்னால் சாபம் விட்றா. என்ன சொல்லி திட்டுறானா, யுவர் டங் வில் ராட் அண்ட் வல்ச்சர்ஸ் வில் பெக் அட் யுவர் போன்ஸ். உங்கள் நாக்கெல்லாம் அழுகி போயிடணும், அப்புறம் வந்து இந்த கழுகுகள், பிணந்தின்னி கழுகுகள் வந்து உங்களோட போன்ஸை வந்து கொத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். த உமன் தென் த்ரோஸ் பிரிக் பேட்ஸ் அட் தம். அப்புறம் வந்து செங்கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டா. வார்னிங் தம் தட் தேர் ஸ்கல்ஸ் வில் கிராக் அண்ட் தேர் மவுத் வில் ஸ்பிட் பிளட். அவங்களோட மண்டை வந்து உடஞ்சி ரத்தம் வருது, வாயிலையும் உடஞ்சி ரத்தமாக வருது. ஷி தென் ரிட்டர்ன் டு ஹர் வாக் அண்ட் ரிவீல்ஸ் தட் த ஆங்க்ரி திங் ரோல்ட் அகைன் இன் ஹர் பில்லி. திரும்ப வந்து சந்தோஷமாக இருந்தவன் கோவப்பட்டு அந்த கோவம் அப்படியே அவங்களோட வயிற்றில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது பயங்கரமாக. த ராகுமன் ஸ்டார்ட்ஸ் அ நியூ கின்ஷிப் வித் த கோட் கிட். ஷி பேட்டர்ஸ் டு த அனிமல் ஆல் டே அண்ட் ரிவீல்ஸ் ஹர் சப்ரஸ்டு ஹார்ட். ஸோ அவங்க எப்போயுமே வந்து அலோனாக வாழ்ந்துருக்காங்க இல்லையா, அந்த சப்ரஸ் ஹார்ட் எல்லாமே, டிப்ரெஷனாக இருந்த ஹார்ட் எல்லாமே அந்த அந்த கோட் மூலமாக அவங்க சின்ன உறவை வச்சுக்கிட்டாங்களே, அதான உயிருள்ள வருது. ஸோ அது வந்து சந்தோஷமாக அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து த ரேக் உமன்ஸ் ராத். The rag woman's wrath. The three pumpkin seed sprouts and the wine spread out. அந்த கீழே வந்து பூசணி கொடி போட்டிருந்தா இல்லையா, அந்த பூசணி கொடி நல்லா வளர்ந்து ஸ்ப்ரவுட்ஸ் அப்படியே விரிஞ்சு ப்ளஸ் அந்த வைன் ஸ்ப்ரெட் அவுட் அப்படியே அந்த கொடியெல்லாம் படர்ந்துருது. The rag woman collects the black pellets of her pet's dung and casts them in her patch of land. ஸோ அவ வந்து அந்த பேட்ச் ஆஃப் அவளோட காணி நிலத்தில் வந்து அந்த பெட்டோட அவங்க வளர்க்குற அந்த பெட்டோட அந்த கழிவுகள்லாம் எடுத்து அதை வந்து உரமாக வந்து அந்த பூசணி கொடிக்கு வந்து போட்டுட்ருக்கா, பம்கின்னுக்கு. She divides herself between her and goat her wines to enable both have her equal measure. ரெண்டுக்குமே பம்கினுக்கும் சரி கோட்டுக்கும் சரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறா, ஈக்குவலாக ரெண்டுமே ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறா. ஒன் டே த below fell white the wines were in the first season. The rag woman watches the wines in the first blow. ஃபஸ்ட்டு அந்த கொடிகள் வந்து மலர்றதை வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹோப்பிங் ஃபார் ஃப்ரூட், அவன் வந்து ஃப்ரூட்டுக்காக நம்பிக்கையோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. However the blooms died leaving the wines barren. The rag woman trembles, sits down on her knees and grieves that the wines had tricked her from becoming the young limped pumpkin wine she shouted for fulfillment. அப்புறம் என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பம்கின் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கொடி வந்து வாடி வதங்கிடுது. அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு உடஞ்சி மொட்டிக்கால் போட்டு அழுதுட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா the goat flouts the woman while she lops the leaves of the wine silently. She tells it to keep off. The rag woman becomes enlarged and strangle the goat to death when it feeds on the wine that are lifeless. When she tries to revive the goat, it lays on the landed. இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, அந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா இதாகிட்டு, அது என்னது பயந்துட்டு வந்து இந்த மாதிரி அந்த கொடியை வந்து பசியில் வந்து கடிக்க வந்திருக்கு. ஸோ இவ என்ன பண்ணிட்டா, அந்த ஆட்டுக்குட்டியை தள்ளி விட்டு அடித்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்னுட்டா. ஆனால் அவளுக்கு அப்புறம் தான் அந்த கோவத்தில் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் கொண்டுட்டா இல்லையா, அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டுக்குட்டியை வந்து உயிர் வர வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறா. பட் அந்த ஆட்டுக்குட்டி வந்து இறந்துருது. நெக்ஸ்ட் வந்து இந்த ரிவர்சல் ஆஃப் ஃபேட், தலைவிதியோட
அந்த தலைகீழான ஒரு தருணங்கள். அவள் சந்தோஷமாக இருந்தால் வருத்தப்பட்டால் திரும்ப இப்படி சந்தோஷமாகறான்னு பார்க்கலாம். ஷி cries out மை கோட் அண்ட் neighbors try to revive it. உடனே இதனோட ஆட்டுக்குட்டி இறந்து போச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுருக்கா. பட் நெய்பர்ஸ் எல்லாமே வந்து அவளை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. பட் இன் வைன் த உமன் கீப்ஸ் ஆன் வாக்கிங் அன் அவர் பிஃபோர் டஸ்க். ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து அழுதுகிட்டே இருக்கா. ஒரு சாயங்காலம் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த யங்கர்ள் ஓடி வந்து ரக்கட் உமனை பார்த்து த யங்கர்ள் ரன்ஸ் டு த ரேக் உமன் அண்ட் டெல்ஸ் ஹேர் அபவுட் த பேரன் வைன்ஸ். அந்த பேரன் வைன்ஸ் எப்படி வளர்ந்துருக்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு கை காமிட்டா. த ரேக் உமன் லுக்ஸ் அப் அண்ட் பசில்மெண்ட் ஜக்ஸ் அப் டு ஹர் ஃபீட் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப்டர் ஹர். அவள் வந்து அப்படியே மெதுவாக குழப்பத்தில் என்ன சந்தோஷமான செய்தி, ஏதான் பூசணி கொடியும் போயிடுச்சு, என்னோட கோட்டும் வந்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்கள் வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆஃப் பம்கின், அதாவது ஒரு சின்ன பம்கின் முளைச்சி வர்றதை வந்து பார்த்துட்டான். as they will shrivel and die if pointed at, the goat was dead, but the pumpkin vines were sprung of to beautiful life. The one felt a sigh of relief. The faltering pendulum has regained its swing, thus reversing her fate. அதாவது அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா. அந்த எங்கள் வந்து ஆட்டுக்குட்டி தான் கை காமிக்கிறான்னு பார்த்தா அதை தாண்டி ஒரு சின்னதாக முளைச்சி அந்த பம்கின் வந்து அதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு அவள் இழந்த சந்தோஷம் எல்லாமே டக்குன்னு மீண்டு வந்தோடனே. ஸோ அப்போ தான் இந்த ஆத்தர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபால்டரிங் பெண்டுலம் ஹேட் ரீகைண்ட் இட்ஸ் ஸ்விங். அந்த தள்ளாடிட்டு ஆடிட்டு இருக்கிற ஒரு அந்த ஊசல் வந்து கரெக்டாக ஒரு நிலையான ஒரு இடத்துல வந்து திரும்ப ஸ்விங் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து அவரோட தலைவிதி எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கன்க்ளூஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, Bhattacharya portrayed the rag woman as a representative of many women seen in the Indian society. இந்த மாதிரி ரேக் உமன், இந்த கதையில் சொன்ன ரேக் உமன் மாதிரி இந்தியாவில் வந்து நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க. அதுக்கெலாம் ஒரு உதாரணம், அதுக்கெலாம் ஒரு தலைமை, அதுக்கெலாம் ஒரு லீடர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. They become victims of the situation and try to see comfort through different means in the short story. The disheartened woman's wishes are fulfilled by the pumpkin seed she grows in her land. ஸோ வந்து இந்த மாதிரி பெண்கள்லாம் இவங்க வந்து ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் சந்தோஷமாக இந்த மாதிரி வாழணும், அவங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும், அதெல்லாம் மாறணும். இந்த ஷார்ட் ஸ்டோரியில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உமன் வந்து என்ன விஷ் பண்ணுறாங்கன்னா, அந்த பம்கின் சீடு சின்னதாக வளர்ந்துச்சுல ஒரு லேண்டில், அதுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்ட அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்லேயும் இருக்கும். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும், அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபால்டரிங் பெண்டுலம் ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். Thank you.